பாதிக்கப்பட்ட பெண்களையே குற்றவாளியாக்கும் ஊடகங்களின் போக்கு தொடர்பில் பெண்கள் சந்திப்பு இணையவழி கலந்துரையாடலில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மரணங்களாலும் அவதூறுகளாலும் மறைக்கப்படும் பெண்கள் மீதான சுரண்டல்கள் உரத்து பேசுவோம் எனும் தலைப்பில் கடந்த 13/5/2023 சனிக்கிழமை இணையவழி கலந்துரையாடல் இடம்பெற்றது. அண்மையில் வலிபடக்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் சுகிர்தனால் ஏமாற்றப்பட்டு அவரின் வீட்டில் முன்பாக தீயில் எரிந்து உயிரிழந்த விஜிதா என்ற பெண்ணின் இறப்பு மற்றும் தேசம் இணையதளம் வெளிக்கொணர்ந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பிரதம இணைப்பாளரான குடுமிஜயா என அறியப்படும் வெற்றிவேலு ஜெயேந்திரனின் பெண்கள் மீதான பாலியல் சுரண்டல்கள் ஆகிய இரு விடயங்கள் இந்த உரையாடலின் பிரதான பேசு பொருளாக இருந்தன. இந்த கலந்துரையாடலில் சமூக ஆர்வலர் சுரேகா பரமானந்தம் வெற்றிவேலு ஜெயேந்திரனால் பாதிக்கப்பட்ட பெண்களில் ஒருவரான அவரது மனைவி தர்ஷினி ஜெயேந்திரன், பெண்ணியவாதி ரஜினி ராஜேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். கலந்துரையாடலுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் உமாச்சந்திர பிரகாசுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டும் தங்களது கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ஜெயேந்திரனின் மீதான குற்றங்கள் தொடர்பான கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் கலந்துரையாடலில் கலந்து கொள்வதை தவிர்த்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஜெயேந்திரன் மீதான ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போதும் ஐக்கிய மக்கள் சக்தி எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்காமை தொடர்பில் இதன்போது கண்டனம் வெளியிடப்பட்டிருந்தது. ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி நல்லூரில் அமைந்திருக்கும் லக்ஸ் ஹோட்டல் என்று அதன் உரிமையாளர் வந்து குடுமிஜயா எனப்படும் ஜெயேந்திரன் வெற்றிவேலின் ஹோட்டலுக்கு பெண்கள் அநீதி கேட்டு சாணி தெளித்து தாக்குதல் நடத்தினன்னு சொல்லி வலைத்தளங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த நிகழ்வின் பின்னணியை பார்ப்போம் என்றால், இந்த ஜெயேந்திரன் வெற்றிவேலு என்பவர் ஒரு அடையாள மோசடிக்காரராகவும் பெண்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்பவர் என்ற விடயங்கள் பரவலாக இணையதளங்களில் இருந்தன. இதை முக்கியமாக தேசம் நெட் என்ற இணையதளம் வெளி உலகுக்கு கொண்டு வந்தது. இந்த இடத்தில் நாங்கள் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே நேரம் அந்த வெற்றிவேலு ஜெயேந்திரன் போன்றவரின் அந்த பெண்களை வசைபாடும் அந்த நடவடிக்கைக்கு நாங்கள் இந்த இடத்தில் பெண்கள் சந்திப்பாக கண்டனத்தை தெரிவித்து, ஜெயேந்திரன் என்ற மனைவி மீது மிகவும் மோசமான தகவல்களை பல இணையதளங்கள், யாழ்ப்பாணத்தில் இருந்து இயங்கி வரும் பல இணையதளங்கள் வெளியிட்டிருந்தன. அதற்கும் நமது கண்டனத்தை நாங்கள் இங்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இரண்டு விஷயத்தில் நாங்கள் விஜிதாவோட விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லது தர்ஷினியோட விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் அதன் பின்பு வந்த செய்திகளை பார்க்கும்போது அந்த விக்டிம் பிளேமிங் என்ற அந்த விஷயம்தான் முக்கியமாக இருந்தது. இந்த ஜெயேந்திரன் வெற்றிவேலுவை பற்றி குறிப்பிடுவோமானால், அவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண அமைப்பாளராக இருக்கின்றார். இந்த பிரச்சனைகள் ஆரம்பித்த நாளில் இருந்து பல பெண்கள், அவரது மனைவி தர்ஷினி ஜெயேந்திரன் உட்பட வேறு பாதிக்கப்பட்ட பல பெண்கள் அந்த கட்சி தலைவர் உட்பட கட்சியில் இருந்து பெரிய பெரிய பிரமுகர்களுக்கு அந்த கட்சியில் இருந்த பெண் உறுப்பினர்களுக்கு இந்த விடயத்தை கொண்டு சென்றுள்ளார்கள். ஆனால் இதுவரையும் அவர் எந்த விதமான விமர்சனங்களும் இன்றி அவர் சுதந்திரமாக இன்னும் தனது பொறுப்புகளில் இருப்பது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டியதும் வேதனைக்குரிய விடயமாகத்தான் இருக்கின்றது. இந்த கலந்துரையாடலில் கருத்து வெளியிட்ட சுரேகா பரமானந்தம், மாகாணத்துக்கு வெளியே இடம்பெறும் சம்பவங்களை விரிவாக அறிக்கையிடும் யாழ்ப்பாண பத்திரிகைகள் ஏன் யாழ்ப்பாணத்தில் இடம்பெறும் இவ்வாறான சம்பவங்களை வெளிக்கொணர்வதில்லை என கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் பணியிடங்களில் பெண்களுக்கு பிரச்சினை ஏற்படும் பொழுது அதை தீர்ப்பதற்கான பொறிமுறை எதுவும் இல்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். வடமாகாணத்தில் பெண்களுக்கு எதிரான பிரச்சினைகளுக்கு குரல் கொடுப்பதற்கு பலமான அமைப்பு இல்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். மாகாணத்தை தாண்டி நிகழ்கின்ற பல சம்பவங்களை பேரோடு கூட அந்த பேரண்ட அந்த ஒரு எழுத்து கூட பிளவிடாமல் சரியாக அந்த சம்பவங்களை வர்ணிக்கின்ற இந்த பத்திரிகைகள் ஜாழ்ப்பாணத்துல இடம்பெறுகின்ற இப்படியான இந்த பிரச்சனைகளை ஏன்
வெளிக்கொணர்வதில்லை என்கிற கேள்வி எனக்கு இருக்கின்றது. இப்ப விஜிதாவினுடைய மரணம் எனக்கு தெரிந்த ஒரு பெண் என்பதற்கும் அப்பால் இவ்வாறாக பெண்களுடைய மரணங்கள் மறைக்கப்படுகின்றது என்கின்ற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தற்கொலைக்கு பின்னராக நான் அந்த பத்திரிகைகளை தொடர்ச்சியாக அவதானித்து தோற்று போன ஒரு மனநிலையில் தான் நான் அவற்றை முகப்புத்தகத்தின் ஊடாக வெளிக்கொணர வேண்டும் என்ற ஒரு சிந்தனை எனக்கு ஏற்பட்டிருந்தது. ஆனால் இந்த பணியிடத்தில் விஜிதாவினுடைய மரணத்தை பணியிடத்துல வேலை செய்யற ஒரு பெண் என்றைக்குள்ள வலிவடக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் விஜிதா அவருடைய உப அலுவலகம் மல்லாகத்துல வேலை செய்யற ஒரு பெண். அப்ப அவர்கள் இருவருக்கும் இடையிலான அந்த தொடர்பு ஏற்படுவதற்கு காரணம் ஒரு பணியிடம்தான். ஆனால் இன்றைக்கு பணியிடங்கள்ல ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அதை தீர்ப்பதற்கான ஒரு பொறிமுறை கூட இல்லை. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது உடனடியாக இந்த சமூகம் சொல்லுகின்ற முதலாவது விஷயம் ஒரு பெண் அவ அவருடைய நிலைமைய அவ யோசிச்சிருக்கணும். அவர் முதல் திருமணம் செய்தவரா இல்லையா, அவருக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்குது, மற்றது அவருடைய சமூக அந்தஸ்து, அவர் ஒரு அரசியல்ல இருக்கிறார். என்னுடைய அலுவலகத்துல கூட சில பேர் சொன்னார்கள், சுகீதனுடைய பெயரை மழுங்கடிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்ட ஒரு தற்கொலையாக கூட இது இருக்கலாம், அப்படி கூட சில ஆண்கள் பேசி இருந்தார்கள். உண்மையிலேயே ஒரு பெண்ணினுடைய ஒரு மரணத்தை பொருட்படுத்தாது எத்தனையோ 1000 வீடுகள் இருக்கின்ற பொழுது இந்த வலிவடக்கு தவிசாளருடைய வீட்டை தெரிவு செய்து அந்த வீட்டுக்கு சென்று ஒரு பெட்ரோலை எடுத்து கொளுத்த வேண்டிய நிலைமை அந்த பெண்ணுக்கு ஏன் வர வேண்டும்? அந்த மாதிரியான சிந்தனைகளை யாரும் சிந்திக்க தயாராக இல்லை. அவருடைய எதிர்கால அரசியல், அந்த எதிர்கால அரசியலை நம்பி இருக்கின்ற கட்சிகள், இப்படியான சமூக அரசியல் காரணிகள் அங்கு செல்வாக்கு செலுத்துகின்றது. ஆனால் இங்கு யாருமே இன்னமுமே இது தற்கொலையா அல்லது கொலையா என்பது பற்றி ஒரு பகிரங்கமான விசாரணை எடுத்து பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற இந்த அநீதிகள் இனியாவது மாற வேண்டும் என்கின்ற சிந்தனையில் செயற்படுவதற்கு தயாராக இல்லை. ஆகவே இந்த பெண்கள் அமைப்புகளாக நாங்கள் செயல்படுகின்ற பொழுதும், பல அமைப்புகள் பெண்களுக்காக குரல் கொடுக்கின்ற பொழுதிலும், இந்த விஜிதாவினுடைய மரணத்தின் போது தட்டி கேட்பதற்கு ஒரு 5-6 பெண்கள் கொண்ட ஒரு குழுமம் கூட அங்கு முன்வரவில்லை. இது உண்மையிலே மிகவும் மனவருத்தமான ஒரு விடயம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வடமாகாணத்தில் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு வலுவான அமைப்புகள் இருக்கின்ற பொழுதும், பெண்களுக்கு எதிரான இத்தகைய நிலைமைகளின் போது குரல் கொடுப்பதற்கு இன்னமும் சரியான அமைப்புகள் வரவில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். இக்கலந்துரையாடலில் பங்கு பெற்றிய தர்சினி ஜெயேந்திரன் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக குரல் கொடுக்காமல் பாதிப்பை ஏற்படுத்திய நபருக்கு சார்பாக உமா சந்திர பிரகாஷ் கதைத்து தெரிவதாக குற்றம் சுமத்தியிருந்தார். கட்சியில் இருக்கின்ற பெண், அவருடைய பெயரை நான் நான் தேசம் நேற்றில் குறிப்பிட்டிருந்திருக்கின்றேன். ஆனா அந்த பெண் சில இடங்களில் சொல்லியிருக்கிறா, வெற்றிவேல் ஜெயேந்திரன் அவருடைய மனைவிக்கும் பிள்ளைக்கும் பணத்தையும் நகைகளையும் கொடுத்திருக்கிறார் தானே, தனிமையில் விடவில்லை, அவர்களை கஷ்டப்படுத்தவில்லை, அவர் செய்ய வேண்டிய இதெல்லாம் அவைக்கு செய்திருக்கிறார் என்று. வாழ்க்கையில பணம் நகை எதுவுமே இல்லை. ஆனால் அந்த கட்சியில இருக்கிற பெண்களுக்காக குரல் கொடுக்கிறவரா இருக்கிறபடியால் இது அவ கதைச்சதுன்றதை ஏற்றுக்கொள்ள இல்லாத ஒரு இது. அவ என்ன செய்திருக்கிறான்டா, என்னுடன் தான் நேரடியாகவோ போன் மூலமோ தான் என்னுடன் தொடர்பை ஏற்படுத்த விரும்பவில்லை என்று, ஜெயேந்திரனுக்கு ஏற்கனவே முதல் மனைவி இருக்கிறார் என்றும், என்னைத்தான் அந்த மனைவி ஸ்தானத்தில் வைத்து பார்க்கவில்லை என்றும் கூறியிருந்திருக்கின்றார். ஆனா வெற்றிவேல் ஜெயேந்திரன் என்னை 9 வருடமாக மனைவியாகத்தான் என்னுடன் வாழ்ந்து வந்தவர். அவருக்கு ஒரு மகளும் இருக்கின்றது. குற்றவாளியாக இதுவரைக்கும் நீதிமன்றத்தால குற்றவாளி என்று நிரூபிக்காத என்னை குற்றவாளியாக பார்க்கின்ற அந்த பெண் வெற்றிவேல் ஜெயேந்திரனை எத்தனையோ குற்றவாளியாக சமூகத்திலையும் சரி நீதிமன்றத்தாலையும் சரி குற்றவாளியாக கருதப்பட்ட ஒருவருடன் கைகோர்த்து கூடி அவங்களுடைய கட்சி சார்ந்து கட்சிக்காக அவருடன் கூட்டு சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றார்.
கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த ரஜினி ராஜேஸ்வரி, வெளிநாட்டு பணம் பெண்களை வியாபார பொருளாக மாற்றுவதை அண்மை காலங்களில் கூடுதலாக அவதானிக்க முடிவதாக தெரிவித்தார். அரசியலில் இருக்கும் பெண்களை சாடி வேலை இல்லை ஏனென்றால் அவர்களும் இருப்பது இந்த சாக்கடை அரசியலில்தான். இவற்றை பெண்களுடைய பிரச்சினை என்று அணுகாமல் சமூக நீதிக்கான போராட்டங்களாக மாற்ற வேண்டும் என்றார். வெளிநாடுகளின் தலையீட்டுல இருக்கிற எங்களுடைய தோழமைகள் பயணித்து அதனால வரப்போற அந்த பணம் வந்து எப்படி இந்த நாட்டு இலங்கையில குறிப்பாக வடக்கு கிழக்க ஆட்சி செய்து அதுல பெண்களை ஒரு வியாபார பொருளாக பயன்படுத்தி, அது காதல் என்று சொல்லுவாங்க, மனைவி என்று சொல்லுவாங்க, இன்னும் பொருட்களாக பயன்படுத்தினாலும் கடைசியில தன்னுடைய காசை வச்சுக்கொண்டு தான் ஒரு அந்தஸ்தான நிலையில இருக்கிற மாதிரி கோயிலா இருக்கலாம், ஒரு மண்டபங்களா இருக்கலாம், ஒரு கல்வி நிறுவனங்களை நடத்துவர்களா இருக்கலாம், பெரிய பெரிய ஹோட்டல்ஸா இருக்கலாம், அதை விட எங்களுடைய ஃபுட் சிட்டி அனுவாங்க அப்படியான ஒரு நிலையங்களை நடத்துறவர்களாக இருக்கலாம், நகைக்கடை முதலாளிகளா இருக்கலாம், எங்க போனாலும் இது கல்வி சமூகத்துக்குள்ளேயும் நடக்குது. பல்கலைக்கழகங்கள்லயா இருக்கலாம், பாடசாலைகள்ல மட்டங்கள்ல இருக்கலாம். எல்லாருமே ஆண்கள் தப்பித்து கொண்டு போறதுக்கான ஏற்பாடுகளை நாங்க வச்சுக்கிறோம். அதுக்கு ஒரு காரணம் இந்த பணம். அதுல அதிகமா இப்ப நான் அண்மையில நான் கண்ட விஷயம், கடந்த 1 வருஷம் 2 வருஷம் அல்லது கோவிடுக்கு பிறகு பார்த்தால் இந்த வெளிநாட்டு பணங்கள் மிகவும் அதிகமாக பெண்களை வியாபார பொருளாக மாத்திக்கொண்டு போறதை அவதானிச்சு கொண்டு போறேன். இதை கேள்வி கேட்க முடியாத சூழல் என்னென்னால் அவர்களுடைய கையோங்கி நிற்கும். ஏன்னா கோயிலுக்கு அவங்க கணக்கு நிறைய காசு கொடுத்திருப்பாங்க. அங்க எங்கடாக்கள் கோயிலை திருத்தினான் வெளியே அங்க கோயிலை கும்பிட வர போற பொம்பளைக்கு அறிக்கையா நடக்குதான்னு கேட்க போறீங்க. இந்த கேள்வியை கேட்க போனால் நாங்களெல்லாம் சமூகத்தை குழப்பறம், இந்த கொஞ்சம் பெண்டுகள் வலிக்கிட்டாளவே என்ற ஒரு வார்த்தை பிரியங்களோட எங்களை அடிச்சு நொறுக்கத்தான் பாக்குறாங்க. இங்க அந்த ஒன்று கூடல் அல்லது ஒன்று சேரல், அணி திரளல் என்றதுல வந்து குறிப்பாக யாழ்ப்பாண சமூகத்துக்குள்ள மிக மிக சவாலான விஷயம். ஒரு 20 வருட பயணத்துல நான் பார்த்தது பல தோல்விகளையும் பல சவால்களையும். ஆனா இந்த விஜிதான வீட்டுல போனா அவங்க பயப்படுறோம், அவங்க வழக்கு பதிக்கிறதுக்கு ஒரு ஆள் வழக்கு போட்டாலே நாங்க திருப்பி மீண்டும் அந்த அந்த விடயத்தை வந்து மீண்டும் பார்க்கலாம். ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் எங்களுக்கு தேவையா இருந்தது. ஆனால் அவர்கள் பயப்படுறார்கள். யாருக்கு? இந்த ஆணுக்கு. அதே மாதிரி தர்ஷினி சமூக ரீதியாக தனக்கு ஒரு ஆண் துணை அவர்தான் பிள்ளைன்ற அப்பான்ற ரீதியில சட்டத்துக்கு முன்னால போய் நீதி கோர்றதுக்கு பயப்படுறா. ஏனென்றால் பயப்பட வேண்டிய தேவை அவக்கு இருக்குன்னா எங்களோட சமூகம் அப்படி வச்சிருக்குது. நீ பெண் என்ற ரீதியில நீ ஒழுங்கா இல்லையன்ற ஒரு இதை போட போறாங்க. அப்ப இந்த பெண்களை பார்த்து நாங்கள் விமர்சிக்கிறத விட்டுட்டு, பெண்களுடைய பிரச்சனைகளை பாக்குற விட்டுட்டு முதல்ல இந்த ஆண்களை வந்து நாங்கள் கேள்விக்குட்படுத்தணும். அவர்களை ஒரு நகர விடாமல் எங்களுடைய பார்வைகள் இருக்கணும். ஒரு நகைக்கடை வியாபாரி தனது வெளிநாட்டு விஷயங்கள் கூட பெண்களை ஏமாத்துறாருன்னா அந்த நகை கடைக்கு நாங்க போகக்கூடாதுன்னு முடிவு எடுக்கணும். இப்படியான சில முடிவுகளை நோ சொல்ல தெரியுது இல்லை எங்களை எல்லாருக்கும்ன்றதுன்னு நான் பாக்குறேன். நோ மீன் நோ என்ற அந்த விஷயம் இல்லை, அந்த விஷயத்த பாக்குறாங்க இல்ல ஆழமாக. இந்த அரசியல்ல இருக்கிற பெண்களை நாங்கள் சாடி வேலை இல்லை, ஏன்னா அவர்களும் இருக்கிறது இந்த சாக்கடை அரசியலுக்கு. அவர்களால கதைக்க இயலாது. அவர்கள் அங்க போய் அரசியல் தளங்கள்ல தங்கட கட்சிகளோட கதைக்கின்ற பொழுது அவர்களுடைய வாய் வந்து மூடப்படுகின்றது மிகவும் அதிகார தொனியுடான வார்த்தை பிரிவுகளுக்கூடாக. கலந்துரையாடலின் இறுதியில் பல்வேறு பெண்களும் கருத்து தெரிவித்தனர். குறிப்பாக இந்த விடயங்களை எவ்வாறு சட்ட ரீதியாக அணுகுவது, எவ்வாறு சமூக போராட்டங்களாக மாற்றுவது போன்ற விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. பெண்கள் மீதான சுரண்டல்கள், அடக்குமுறைகள் அதிகரித்து வருகின்ற இந்த வேளையிலேயே இவ்வாறான கலந்துரையாடல்களை ஆரம்பித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்பதுடன் இவற்றை தொடர்ச்சியாக முன்னெடுத்து ஆக்கப்பூர்வமான கருத்துருவாக்கங்களை சமூக மட்டத்தில் ஏற்படுத்த வேண்டியதும் அவசியமாகும்.